விடிய விடிய அழுத மாதிரி இருக்கு ஃபேஸ் பார்த்தா. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். நான் ரூம்குள்ள தான் இருந்தேன். வியானாஸ் எவிக்ஷன் ரீசன் எஃப்ஜே, பக்கெட், சாண்ட்ரா ஃப்ரெண்ட்ஷிப். எஃப்ஜே அம்மா என்ன சொன்னாங்க? எஃப்ஜே வந்து கிட்ட வந்தாலே அம்மா அம்மா என்ன திட்டுவாங்க, அம்மா என்ன கொன்றுவாங்க, இந்த மாதிரி தான் சொன்னீங்க. இந்த மாதிரி உருன்னு தான் இருக்காங்க, பெருசாக பேச மாட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப வச்சு அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. எஃப்ஜேட்ட பேசக்கூடாது, வெளியில் வந்து நான் கான்டாக்ட்லாம் இருக்கக்கூடாது. நான் சொன்னேன் அம்மா இட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வீட்டில் எல்லாரும் என்கிட்ட சொல்கிறாங்க, நீ தனியாக பண்ணியா, உனக்கு எவ்வளோ அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. வியானா பொயானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேம் விளையாடி இருக்காங்க. நான் கொஞ்சம் பாசமாக ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டு. ஸோ யார் உங்களை கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டா? கொஞ்சம் அவேவாக இருக்கிற வரைக்கும் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தேன். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆனோடனே நான் கம்ஃபர்ட் ஆகிட்டேன். பட் அவங்க விளையாடினாங்க. ஆதிரியோட என்ட்ரி அப்போ உங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தனியாக காமிச்சாங்க. இனிஷியலா நீங்க வந்து எஃப்ஜேவை பிரதர்னு சொன்னீங்க, அதுக்கப்புறமா ரொம்ப க்ளோஸா பார்க்க முடிஞ்சது அந்த பிரதர் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொல்லல அப்படின்றது கேட்டிருக்காங்க. விக்ரம் அவர்கள் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஏன் எஃப்ஜேவை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஒரு விஷயம் அந்த மாதிரி நடந்ததா அப்படின்னு. விக்ரம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரான்னு தான் எனக்கு தெரியல. பட் எல்லாரோட கேம்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எப்படி யார் மைண்ட் ட்விஸ்ட் பண்ணலாம். வியானாக்கு பிஆர் டீம் இருக்காங்களா? பிஆர் டீம் இருந்தா பாமா இருக்கு அந்த பேஜ். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஒருவேளை நான் ரீஎன்ட்ரி கொடுத்து கேம்குள்ள அனுப்புனாங்கன்னா 4-5 பேர்கிட்ட எப்படிப்பா நீங்க பிரவீன்ராஜ் உள்ள இருந்திருக்கணும். இப்ப இருக்கிற கண்டெஸ்டன்ஸ்க்கு பிரவீன்ராஜ் அவங்கள யோசிச்சா. இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப சூப்பரான ஒரு கெஸ்டா இருக்காங்க வியானா. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. வணக்கம். கண்டிப்பா நீங்க வெளியே வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நிறைய விஷயங்கள் ஓவர்வெல்மிங்கா இருக்கும். ஏன்னா இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அதுவே கேட்கிறப்ப ஓகே பீப்புள் நம்மள இவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? எப்படி இருக்கு அதெல்லாம்? லைக் நீங்க சொன்ன மாதிரி ஓவர்வெல்மிங்கா இருக்கு. அது தாண்டி இவ்வளோ நம்மளுக்கு லவ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஏதோ ஒரு விதத்துல டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுது. பட் எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் இருக்காங்கன்னு உள்ள தெரியாது. ஓகே. எனக்கு நான் உள்ள வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியும்? ஆனா வீட்டுக்குள்ள போகும்போது கூட எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் கிடையாது, அவ்வளோ ஃபேன் பேஸ் கிடையாது, ஆனால் அவ்வளோ ஃபெமிலியர் கிடையாது. ஸோ எனக்கு இட்ஸ் லைக் இப்படி இப்படி ரெண்டுமே இருக்கு. ஹேட்ரட்ஸும் இருக்கு, லவ்வும் இருக்கு. நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விதத்துல டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு விஷயமே அதை ஃபுல்லா நம்மளால அனுபவிக்க முடியாம போயிடும் அந்த சந்தோஷத்தை. எந்தெந்த விஷயத்துலலாம் ஓகே இதெல்லாம் நம்ம அவங்க டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்றது? கேம் டைவர்ட் ஆயிடுச்சு, ஆனா அது டைவர்ட் ஆன மாதிரி உள்ள அது அப்படி கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்ஷிப். பட் வெளியில இருக்கிறவங்களுக்கும் வீட்டில் என்னோட வீட்டில் இருக்கவங்களுக்கும் அது அப்படி இல்லை அப்படின்ற அது ஒரு சம் அதர் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே ஆனதுனால மேபி இருக்கலாமோன்ட்டு. பட் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோதான். கண்டிப்பா நீங்க வெளியே வரப்ப பார்வதி கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. அதாவது எல்லார் மண்டையும் கழுவுறீங்க, நானும் அந்த விதத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. என்ன பண்ணாங்க உங்களை? அந்த செகண்ட் வீக் பக்கெட் விஷயம் தான். அதுதான். பட் நான் நினைச்சிருந்தா ஸ்டாப் பண்ணிருந்துருக்கலாம். வெரி இனிஷியல் ஆஃப் த அவங்க பிகாஸ் என்னோட பக்கெட்னு தெரியும் எனக்கு. ஸோ அப்பவே வேண்டாம், இதை வச்சு விளையாட வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். பட் நான் ஐ டிட்ன்ட் அட் த மூமெண்ட். கேட்ட ஆளும் விக்ரம் கிட்ட கேட்காம ரம்யா கிட்ட பார்வதி கிட்ட கேட்டிருக்கணும். அதுவும் பண்ணல. ஸோ கண்டினியூஸா 2 வீக் ஐ வாஸ் லைக் பிட் லோ. ஃபர்ஸ்ட் வீக்கெண்டுமே சார் அட்ரஸ்ட் வியானா யூஆர் கோயிங் இன் ஒரு வேற ஒரு ரூட்ல போறீங்க அப்படி சொன்னாங்க. பிளஸ் அந்த செகண்ட் வீக் விக்ரம் பக்கெட் பார்வதி ரம்யா அந்த வீக்குமே நான் கொஞ்சம் எமோஷனலா லைக் வீக் ஆயிட்டேன். அதாவது ஸ்டார்டிங்ல பார்த்த வியானா வந்து பாயிண்டா பேசுவாங்க. அதையுமே விஜய் சேதுபதி சார் வந்து பாராட்டியிருப்பாரு. சூப்பரா பேசுறீங்க, உங்க கேமே அப்ரிஷியேட் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு இது ஒரு டவுன்ஃபால் மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஆனா உங்களுக்கு அந்த விஷயத்துக்கும் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இது நாங்க பார்த்த வியானா இல்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கப்போ ஓகே நீங்க பவுன்ஸ் பேக் ஆகணும்ன்ற ஒரு பிளான் இருந்ததா? ஆமா. செகண்ட் வீக்ல ஐ லைக் ஸ்டாப் டாக்கிங். லைக் கொஞ்சம் பிகாஸ் நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு அப்ரிசியேஷன் இருக்கட்டும் இல்ல நம்மள கரெக்ட் பண்ற விஷயமா டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வி ஹேவ் டு பி அப்படின்ட்டு லைக் ஐ திங்க் செகண்ட் வீக்ல இருந்து கொஞ்சம் ஐ லைக் ரீஸ்டார்ட் மை கேம். பட் ஏதோ ஒரு விதத்துல பிகேம் லோ. அதுக்கப்புறம் பிகேம் ஸ்லோ டவுன். எல்லாரும் கேம் விளையாடி இருக்காங்க, நான் கொஞ்சம் பாசமா ரொம்ப எமோஷ்னலா கனெக்ட் ஆயிட்டு. ஸோ மைசெல்ஃப் சம்வேர் ஐ பிகேம் ஸ்லோ அப்படின்ட்டு. யார் உங்களை கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டா? கான் டெல் யாருமே.
இஃப் மை கேம் இஸ் லைக் நான் ஒரு இடத்துல சரியா பண்ணலன்னா, நான் தான் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் நம்ம இவ்ளோ தூரம் ஜர்னி வந்திருக்கோம். ம். கொஞ்சம் மெச்சூர்டா யோசிச்சு, ம். நம்ம ஒரு ஷோல இருக்கோன்றது கான்ஷியஸா. கான்ஷியஸ் கொஞ்சமா இருந்து, ஒருத்தவங்க நம்மகிட்ட ரொம்ப நல்லா இருக்காங்க, பாசமா இருக்காங்கன்றது ஃபுல்லா பிலீவ் பண்ணாம, வி ஆர் இன் அ கேம் ஷோ. எண்ட் ஆஃப் த டே அவங்களும் ட்ராஃபிக்காக தான் விளையாடுறாங்கன்னு கொஞ்சம் அவேரா இருந்து விளையாடிக்கலாம். ஓகே. எல்லார்கிட்டயுமே. ஓகே. உங்க பாசம் தான் வீக்னஸ் ஆயிடுச்சு கேம்ல. ம். ஏதோ ஒரு விதத்துல. ஓகே. நெறைய இடங்கள்ல பார்க்குறப்ப, நீங்க உடைஞ்சு போனதையும் பார்க்க முடிஞ்சது. ம். சில இடங்கள்ல வந்து இவங்க நடிக்கிறாங்களா? அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் இருந்தது வெளிய. ம். ம். நீங்களும் பார்த்திருப்பீங்க. வியானா, பொயானா அப்படின்ற மாதிரியான ஒரு நேம் எல்லாம் கூட உங்களுக்கு ம். வச்சிருந்தாங்க. சோ அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது வெளிய வந்தோனே? அது எனக்கு பொய்யானா எதுக்கு சொன்னாங்கன்னே ம். எனக்கு தெரியல. ம். அதுதான் எல்லாருடைய குட் புக்ஸ்லயும் இருக்க முடியாது. ம். எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும்னும் இல்ல. அவசியம் இல்ல. அவசியமும் இல்ல. ம். கொஞ்சம் பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். கொஞ்சம் ம். பேருக்கு பிடிக்கணும். ம். நெறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நெறைய பேருக்கு பிடிக்காம இருக்கு. ம். சம்டைம்ஸ் நெறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். ம். கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கும். பட் நம்மள ஹேட் பண்றவங்களையும் ஐயய்யோ! அப்படின்னு நான் எடுத்துக்கல. ம். அதுலேருந்து நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கலாம் ம். அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஈவன் என்ன ட்ரோல் பண்ணதுல நானே பார்த்து சிரிச்சுட்டேன். ஐ ஓகே. வாஸ் ஃபீலிங் ஏய் பரவாயில்லையே! என்ன பத்தி யோசிச்சு ஏதோ ம். ஒண்ணு பண்ணியிருக்காங்களே ம். அப்படின்ட்டு தான். எனக்கு 2மே எனக்கு புதுசு. ஓகே. எனக்கு இதுவும் புதுசு, இதுவும் ம். புதுசு. ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். வெளிய வந்தோனே, ம். இவங்கலாம் நம்மள பத்தி பின்னாடி பேசியிருக்காங்களா? அப்படின்ற மாரி நெறையாவா? ம். லைக் என்னன்னு? நான் ரொம்ப உள்ள ட்ரஸ்ட் பண்ணவங்க, ரொம்ப ம். நான் கனெக்டடா இருந்தவங்க ம். அவங்க எல்லாம். யார் யாரு? விக்ரம் அண்ணா, ம். சுபிக்ஷா இவங்க எல்லாம் நான் எக்ஸ்ட்ரீமா நம்பின ஒரு ஆமா. people. ம். இவங்க இவங்க அவங்க எல்லாம் ஃபெல்ட் லைக் ரியலி மை ஹோம் ம். பீப்பிள் அப்படின்னு நினைச்சவங்க. ஏதோ ஒரு இடத்துல அப்பப்போ பேசியிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல ம், என்னுடைய குட்டி குட்டி அப்ரிசியேஷன்ஸ் கூட அவங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து நான் முன்னாடி போறேனோ அப்படின்னு தோணிருக்கு. ஆனா எனக்கு அந்த மாதிரி இருந்ததில்ல. தோணுனதில்ல. அது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. மத்தபடி இட்ஸ் அ கேம் ஷோ. ஆப்வியஸா அவங்க கேம் அவங்க விளையாடணும். ம். அந்த இடத்துல ஐ கான்ட் எக்ஸ்பெக்ட் அந்த ஒரு ரியல் பாண்ட். ரியல் பாண்ட். அது நான் கொஞ்சம் அதுக்கு அவேரா இருந்திருக்கணும் ஓகே. அப்படின்ட்டு. எஸ். நெறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. நான் இப்படிப்பட்ட பெர்சன் இல்லையே. எந்த இடத்துல நம்ம இப்படி தப்பா கன்வே ஆயிருப்போம் அப்படின்றது தோணியிருக்கும் இல்லையா? ம். அந்த மாதிரி நீங்க பார்த்து, ஓகே நான் இது இப்படி இல்ல. மக்கள் வந்து இப்படி நெனச்சுட்டாங்க. விச் ஐ வாண்ட் டூ பிரேக் அப்படின்னா? என்னோட கெஸ்ஸஸ் ம். நான் த வே ஐ ஸ்பீக் இப்போ அதுதான் நானு. ஓகேவா? இப்ப நம்ம சோகமா இருக்கும்போது, கோவமா இருக்கும்போது நம்ம இப்படிலாம் இருக்க முடியாது. ம். பட் நான் எப்படின்னா, ஆக்சுவலா நானும் கோவப்படும்போது கோவம் வரும். ம். ஃபேஸ் அக்ரெசிவ் ஆகும். ம். டோன் மாறும். சேடா இருக்கும்போது சேடா இருக்கும். பட் வென் ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி லைக் நோ வொரீஸ் இந்த உலகத்திலேயே பிரச்சனையே இல்ல தோணும்போது ஐ வில் பி லைக் ஓ! அப்படிதான் இருப்பேன். ம். தட்ஸ் மீ. எனக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு டக்குனு இப்படி பார்ப்பாங்க. "என்னாச்சு இவளுக்கு?" அப்படி ம். சொல்லிட்டு. என் அம்மாவே சம்டைம்ஸ் "என்னாச்சு உனக்கு?" ஓகே. அப்படி சொல்லுவாங்க. ம். அது அந்த கிரிட்டிசிசம் நான் சின்ஸ் ஸ்கூல்ல இருந்தே ஃபேஸ் பண்றதுனால எனக்கு அது ஓகே. பெருசா ஆனா அத தெரியல. எதிர்பார்த்தீங்களா? ஓகே நம்ம ஸ்கூல்ல இருந்தே இந்த விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா பிக் பாஸ் ஆ. வீட்டுக்குள்ள போனாலும் இது ம். நடக்கும் அப்படின்றது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே. ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ம். கண்டிப்பா இத வச்சு நம்மள ரொம்ப இது பண்ணுவாங்க ம். அப்படி சொல்லிட்டு. ம். அது வந்து அ இது நடக்கும்ன்றது ஃபார் ஷூர் எனக்கு தெரிஞ்ச ம். ஒரு விஷயம். அதுல டவுட் இல்ல. மத்தபடி கொஞ்சம் இந்த 4, 5, 5த், 6த் வீக்ல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆன விஷயம் தான் ஓகே. அன்எக்ஸ்பெக்டடா. பட் இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. நத்திங் மோர் தென் தட். யாஹ்! கண்டிப்பா ஒரு புல்லியிங், டார்கெட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? ம். எந்தெந்த ம். இடங்கள்ல யார் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் புல்லிங் அப்படி சொல்ல மாட்டேன். ஷி இஸ் சோ இன்னசென்ட் இவளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா நான் சொன்னேன். ஐ அம் நாட் ஐ அம் அவேர். இன்னசென்ட். ம். ஐ அம் நாட் இன்னசென்ட். ஐ அம் அவேர் ஆஃப் ம். திங்ஸ். எனக்கு தெரியும். மேபி நான் இப்படி இப்படி பேசுறேன்றதுனால யூ யூ பீப்பிள் ஈவன் நான் வந்து ஸ்கூல் டாஸ்க் பண்ணேன்ல. ம். எனக்கு வீட்ல எல்லாரும் என்ட்ட சொல்றாங்க, "நீ தனியா பண்ணியா? உனக்கு இவ்ளோ அறிவு இருக்கா?" அப்படின்னு ஓகே. கேட்குறாங்க. ம். எனக்கு அந்த மொமெண்ட்ல லிட்டரலி நான் அந்த ஷூ மறைச்சு வச்சேன். அந்த மொமெண்ட்ல எவரிவன் வாஸ் ஆஸ்கிங், "நீ தனியா பண்ணியா? உனக்கு தனியா பண்றதுக்குலாம் யூ டோன்ட் ஹேவ் திஸ் மச் ம் அ உனக்கு இவ்ளோலாம் யோசிக்கிறதுக்கு தெரியுமா?" டேய்! யார் நீங்க ஆ. எல்லாம்? அப்படி ஆனா ம். அது கூட நான் அட்ரஸ் பண்ணேன் 2 இடத்துல. நான் இவ்ளோ இவ்ளோ தூரம் இந்த பிளாட்ஃபார்ம்க்கு ம். வந்திருக்கேன்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் பிரெயின் இருக்கிறதுனால தானே. ம். அப்படி நான் எது பண்ணாலுமே தே வில் அவேர் லைக், "ஓ! உனக்கு இவ்ளோ பேச தெரியுது. உனக்கு இவ்ளோ யோசிக்க தெரியுது." அப்படி சொல்லிட்டு அப்புறம் தே கேட்டகரைஸ். ம். இவங்கலாம் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்.
நான்லாம் வீக் பிளேஸ் Weeklies. வீட்டுக்குள்ள இருக்கிற ஓகே. கண்டஸ்டன்ட். ம். நான் வந்து இப்ப நான் சொன்னது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஓகே. சொன்னது. ம். உனக்கு இவ்ளோ யோசிக்க தெரியுதா? ம். அப்படின்ட்டுலாம். அப்புறம் நான் ஒரு வீக் பிளேயரோடைய கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல இருந்த ஆளு. ம். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஓகே. அந்த வீக்கஸ்ட் ம். பிளேயர் அப்படின்ட்டு. அப்புறம் நெறைய இடத்துல நான் ஏதோ ஒரு இடத்துல நிப்பேன். லைக் எனக்கு வந்து ஐ வாண்ட் டூ பி ஜட்ஜ் அப்படி சொல்லிட்டு. அப்போ கூட வந்து அவளுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஷி இஸ் டம்மி அப்படி சொல்லிட்டு. ஓகே. ஸோ எனக்கு இவங்க கிட்ட போராடி, எப்பா ஆள விடுங்க ஆ அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு இல்ல எனக்கு ஐ வாண்ட் டூ ப்ளே எனக்கு தெரியும். ம். என்ன நெறைய இடத்துல கன்சிடரே பண்ணல ஃபியூ வீக்ஸ் அவங்க. ஓகே. தே வர் லைக் லிட்டில் நெக்லெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். நானும் சொல்லுவேன், "ஏய் நான் இந்த வீட்ல ஒரு கண்டெஸ்டன்ட் ம். என்னையும் கொஞ்சம் மிங்கிள் பண்ணிக்கோங்க." அப்புறம் போக போக கொஞ்சம் அடாப்ட் ஆயிட்டு, அங்க தான் நான் லூஸ் பண்ணேன். நான் கொஞ்சம் அவேவா இருக்கிற வரைக்கும் நல்லா தான் விளையாடிட்டு ம். இருந்தேன். எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆனோனே, நான் கம்ஃபர்ட் ஆயிட்டேன். பட் அவங்க விளையாடுனாங்க. அவ்வளவுதான். உங்களுக்காக நான் செலக்டடான கமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு உங்களோட ரியாக்ஷன் என்னன்னு. ஓகேவா? வியானாஸ் எவிக்ஷன் ரீசன். எஃப்ஜே, பக்கெட், சாண்ட்ரா ஃப்ரெண்ட்ஷிப், ஃபோர்ஸ்ட் கியூட்னஸ். இதுல எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு? இதெல்லாம் இல்ல அப்படின்னா? நான் வெளியில வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பீப்பிளோட ஒப்பீனியன் ம். பார்த்தத வச்சு சொல்லணும்னா, எஃப்ஜே, ம். பக்கெட், வேற என்னது? சாண்ட்ராஸ் ஃப்ரெண்ட்ஷிப். சாண்ட்ராஸ் ஃப்ரெண்ட்ஷிப். சாண்ட்ராவோட ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு வீக் இருந்தேன். ஓகே. எனக்கு என்னன்னா, எனக்கு அந்த வீட்ல லோன்லியா யாராவது இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே. எஃப்ஜே அண்ட் பக்கெட் விஷயம்னு ம். நினைக்கிறேன். இப்போ எனக்கு திவ்யா வந்து திவ்யா கிட்ட பேசாம போன உடனே, திவ்யா தனியா இருந்தாங்கன்ட்டு ஐ வாஸ் பீன் வித் திவ்யா. ஓகே. ம். எனக்கு என்ன தனியா விடக்கூடாது. நான் அத வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ம். வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் தனியா இருந்தா. பிகாஸ் நம்மளுக்கு அங்க எதுவுமே என்டர்டெயின் பண்றதுக்குள்ள நம்ம மைண்ட் மிஞ்சு மிஞ்சு போனா 4 நட்சத்திரமும் ஒரு நிலா பார்க்கலாம். ம். இல்லன்னா உள்ள இருக்கிற அவங்க கண்டஸ்டன்ட்ஸ். கண்டஸ்டன்ட்ஸ் தான் பார்க்கணும். அப்டின்னும்போது தனியா இருந்தா ரொம்ப கஷ்டம் அந்த வீட்ல. ஓகே. ஸோ அப்படி அந்த வீக் சாண்ட்ரு ஒரு மாரி இருந்தாங்க. ஷி நீட் கம்ஃபர்ட். அப்புறம் திவ்யா வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஓகே ஷி நீட் சம்ஒன் டு ம். டாக் அப்படின்ட்டு ஐ வாஸ் பீன் வித் ஹர். அந்த வீக் ரொம்ப ஃபன்னா இருந்தது. திவ்யாவோட ஓகே. ஃபன் சைட் பார்த்தேன். ஓகே. ஆமா. சோ இதெல்லாம் எவிக்ஷன்க்கான காரணம் ம். அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. இதெல்லாம் உங்களோட ஒப்பீனியன். ம். எஸ். அடுத்த கமெண்ட். அம்மா என்ன சொன்னாங்க? ஏன்னா நீங்க அடிக்கடி ரிப்பீட் பண்ண வேர்ட் எஃப்ஜே வந்து கிட்ட வந்தாலே அம்மா அம்மா என்ன திட்டுவாங்க, அம்மா என்ன கொன்றுவாங்க இந்த மாதிரி தான் சொன்னீங்க. அம்மா என்ன சொன்னாங்க? அம்மாவோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? அம்மா வந்து ஒரு வீக் நிஜமாவே எனக்கு ட்ரெஸ்ஸே தரல. ஆமா. ஆமா. ஓகேவா? அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு உன்ன பத்தி தெரியும். பட் ம். ஸ்டில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆ இந்த மாரி உருன்னு தான் இருக்காங்க. பெருசா பேச மாட்றாங்க. ஓகே. அது சாப்பாடு செஞ்சுட்டாங்கன்னா, சாப்பாடு செஞ்சாச்சு. அவ்வளோதான். ம். ஏதாவது அப்படி ம் லைக் ஒரு ஒரு இன்னும் நானும் பெருசா நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணல அவங்க கிட்ட. இப்போதைக்கு பிகாஸ் நானே ஒரு மாரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். ம். பிகாஸ் பிம்பிள் எல்லாம் வந்துருச்சு. எனக்கு அவ்ளோ லைக் சரி. நான் 2 டேஸ் நான் வந்து லைக் இன்னைக்கு தான் இன்டர்வியூஸ்க்கு தான் வெளியில ம். வந்திருக்கேன். ரூம விட்டு வெளியில வரல. நான் ஃபோனு, நானு அப்படின்னு தான் இருக்கேன். ம். ஸோ எனக்கு என் அம்மா என்னன்னா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப வச்சு அவங்கள ரொம்ப பிரஷரைஸ். ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விதத்துல தெரியல. எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஐ டோன்ட் நோ. எனக்கு வேற யாருன்னா கூட நான் போய் என்ன யார் என்ன சொன்னாலும், இல்ல யார் என்ன பண்ணாலும் ஐ வில் பி லைக் சோ ஸ்ட்ராங். ஓகே. ஓகே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. பட் எனக்கு அவங்கன்னா மட்டும் கொஞ்சம் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சீ ஹர் லைக் மை கிட். ஓகே. நைஸ். ஸோ ஐ கான்ட் ஹர்ட் லைக் நான் ஏதாவது சொல்லி திருப்பி அவங்களுக்கு கஷ்டமாயிருமோ. அவங்களா திட்டினாங்கன்னா கேட்டுப்போம். ஓகே. சொல்லுவோம். ஆனா திட்டாம இருக்கதா இன்னும் ஹர்ட்டிங்கா இருக்கும் இல்லையா? அதுதான் கஷ்டமா ஓகே. இருக்கு. அது ஒரு மாரி அவாய்ட் பண்ணி அது கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. ம். அண்ணனும் அப்படிதான். அண்ணன் வந்து ஓகே விளையாடிட்டு அம்மா வந்து இது சொன்னாங்க. எஃப்ஜேட்ட பேசக்கூடாது. ம். வெளியில வந்தா கான்டாக்ட்லாம் இருக்கக்கூடாது. நான் சொன்னேன், "அம்மா இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்." அம்மா சொன்னாங்க, "எனக்கும் புரியுது இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். பட் ஸ்டில் அ பெட்டர்." அ அப்படி சொன்னாங்க. ம். அவ்வளோதான். ஓகே. இடையில கூட நீங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணீங்களே எஃப்ஜே கிட்ட. அதுக்கான காரணம்? சார் வீக்கெண்ட்ல சொன்னாங்கல்ல, ம். விஜய் சேதுபதி சார், "ஏன்னா எதுக்கு வந்தீங்க? ம். யோசிச்சு ம். விளையாடுங்கன்னோனே." அந்த வீக்கெண்ட் எபிசோட் முடிச்ச உடனே நானு கார்டன் ஏரியா கிட்ட எஃப்ஜே கிட்ட சொன்னேன், "கொஞ்சம் பேசலாமான்னு?" சொல்லிட்டு. ஐ திங்க் லைக் பேடா ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் வெளியில. நம்ம 2 பேரும் பேசேன்டா.
அப்படின்னோடனே ஹீ டோல் ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் யுவர் ஒப்பீனியன். நம்ம 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நம்மளுக்கு தான் தெரியும். பட் வெளியில எப்படி போகுதோ உனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா பேச வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வி டிசைடட். ஓகே. அப்புறம் ஆதிரையோட என்ட்ரி. பட் அது பீப்புள் வந்து இவங்க வந்ததுனால தான் பேசல அப்படி சொல்லிட்டு. அப்படி இல்லை, வி டிசைடட். ஸோ பேச வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அதுதான் ஜஸ்ட் மெயின்டைன். ஓகே. ஆனா ஆதிரையோட என்ட்ரி அப்போ உங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தனியா காமிச்சாங்க. ஓகே. அது அது பாத்தீங்களா நீங்க? சி இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த வீட்டுக்குள்ள எப்படின்னா 2 வீக்ஸ் வரைக்கும் கேமரா கான்ஷியஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வீடு மாதிரி ஆயிடுது. ஓகே. நம்ம அதுக்கு லேட் வந்து கரெக்டா எழுந்துட்டு அப்படியே லேட் வந்து லைக் எழுந்து அப்படியே உட்காந்து லைக் யூஸ்வலி நம்ம வீட்ல எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் தான் கேமரா கான்ஷியஸ். ஓகேவா? அப்படின்னும் போது இப்போ எனக்கு ஆதரெல்லாம் வரும்போது ஹாப்பி ஆக்சுவலா. ஓகே. ஏன்னா ஷி இஸ் வெரி குட் பிளேயர். எப்படி ஃபிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டெஸ்டன்ட். எனக்கு அவ கேம் பிளே ரொம்ப பிடிக்கும். பட் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது ஆதிரை இஸ் வெரி குட் பிளேயர். நான் ஆதிரை கிட்டே சொன்னேன், நீ வந்தது எனக்கு ஹாப்பி தான். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டாக்கிங் வித் ஆதிரை நார்மலி. ஷி ஆல்சோ பீன் அவன் என்கரேஜ் பண்ண ஆக்சுவலா. நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க உங்களுக்கு அட்வைஸஸும் கொடுத்தாங்க இல்லையா? அட்வைஸ் கொடுத்தாங்க. நீ மிஸ் பண்ணிட்ட அப்படி சொன்னா. பட் யூ பிளேட் வெரி வெல். வெரி ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ். அதுக்கு ஐம் ரியலி வெரி ப்ரௌட் உனக்கு அப்படி சொன்னது. ஓகே. அடுத்த கமெண்ட். இனிஷியலா நீங்க வந்து எஃப்ஜேவா பிரதர்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா அந்த ரேங்கிங் டாஸ்க் அப்புறமா ஒரு ரொம்ப க்ளோஸா பார்க்க முடிஞ்சது அந்த பிரதர் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொல்லல அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸ்டில் லைக் see it's a friendship. I am just 10th card. It's just a friendship அவ்வளவுதான். ஓகேவா? ஏன் பிரதர் சொல்லணும்னா பிக் பாஸ் தான் சொல்லிட்டாரு இல்ல, அண்ணா சொல்லக்கூடாது யாரையுமே. விஜய் சேதுபதி சாரும் வீக்கெண்ட்ல சொன்னாங்க யாரையுமே டோன்ட் அட்ரஸ் வித் பிரதர் சிஸ்டர் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு அட்ரஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்டாப். ஈவன் லைக் பை மிஸ்டேக் எனக்கு விக்ரம் அண்ணா அண்ணன்னு சொன்னா கூட இல்ல இல்ல விக்ரம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்துச்சு. பட் and what I had with FJ it's just a friendship. பெரிய டிஸ்க்ளைமர். ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஓகே. இன்னொரு விஷயமும் வீடியோவா ஷேர் ஆயிட்டு இருந்தது. விக்ரம் அவர்கள் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, நீ ஏன் எஃப்ஜேவை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு விஷயம் அந்த மாதிரி நடந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியுமே ட்விட்டர்ல போயிட்டு இருந்தது. நீங்க அதை பாத்தீங்களா? பார்த்தேன். ஓகே. அதனாலதான் விக்ரம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா உங்களை? ஓகே எஃப்ஜே அண்ட் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போகலாம் அப்படின்றது. விக்ரம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரான்னு தான் எனக்கு தெரியல. பட் எல்லாரோட கேம்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சூப்பரா கேம் விளையாடுறாரு மட்டும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தெரியுது. யார் யாருக்கு எங்கெங்க யார் எப்போ இந்த கிராஃப் போறாங்களோ அவங்களை என்ன பண்ணா புல் ஆஃப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ளே பண்றாங்க. இட்ஸ் வெரி குட். அவர் ப்ளே பண்றாரு. ஆப்போசிட்ல இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஸ்மார்ட், புரியலன்னா ஓகே. எஸ். அப்ப இருக்கலே ஸ்மார்ட்டான பிளேயர் அவர்தான். ஸ்மார்ட்டான பிளேயர் அவர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ வில் டெல் பார்வதி. ஓகே. ஏன்னா பார்வதி ஒண்ணு பண்ணலன்னா அந்த வீடு வந்து சைலண்டா இருக்கும் ஆக்சுவலா. ஓகே. இனிஷியல் டேஸ்ல இருந்து சொல்லிட்டு வரேன். இல்லைன்னா எல்லாரும் சாப்பிட்டு அமைதியா இருப்பாங்க. அவ்வளவுதான். ஷி இஸ் த ஒன் ஹூ லைக் அந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணி வரணும் ஒரு சண்டை. இல்ல அந்த ஏதோ ஒரு கிறிஸ்ப்னஸ் இருக்குல்ல, அது பிகாஸ் ஆஃப் பார்வதி. இல்லன்னா வீட் வில் பி லைக் நல்லா சாப்பிடுங்க, பீஸ்ஃபுல்லா இருந்திருப்பீங்க. வாங்க எல்லாரும் பாசமா எங்கள் வீட்டில் அந்த ஜோன்ல தான் இருப்பாங்க. அவங்க அந்த ஒரு பிரிக் இல்லனா கேம் இல்ல. ஷீ இஸ் பிளேயிங் பாம். ஓகே. அடுத்தது எப்படி யார் மைண்ட் ட்விஸ்ட் பண்ணலாம்? எப்பவுமே அந்த ஒரு பிளானிங் போயிட்டே தான் இருக்குமா? ஆனா ஷீ இஸ் டூயிங் இட். ஆனா அக்ரியும் பண்ணிப்பாங்க, நான் தான் பண்ணேன் அப்படி சொல்லி. பத்த வச்சது நான் தான் அப்படின்றது தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் ஷீ இஸ் டூயிங். நாம நான் தான் பண்ணேன்ட்டு. சில பேர் அது பண்ணாமலே ஒரு கேம் விளையாடுறாங்கல்ல. ஓகே. அப்படி அதுதான் கொஞ்சம் ஸ்கேரியா இருக்கு. டெல் வியானா she should be at least top 6. அவங்களோட போல்ட் ஸ்பீச், டேலண்ட், சார்மிங் எல்லாமே ஒரு விஷயம் இருந்தது. அவங்களோட எலிமினேஷனுக்கான காரணம் இந்த லவ் கண்டென்ட் எஃப்ஜே. இது வந்து எப்பயுமே இந்த கமெண்ட் உங்களுக்கு மிக்ஸ்டா வருதுன்றதை நோட்டீஸ் பண்ணீங்களா? உங்களை வந்து டாப்லயும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த டிசப்பாயின்மெண்ட்டும் நீங்க ஃபீல் பண்றீங்க. That's what I want to tell sorry okay to everyone. லைக் அம்மா இருக்கட்டும், எனக்கு எவ்வளோ லவ் கொடுப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. லைக் என்னோட ஃபேன்ஸ் whomever stands with me, லைக் ஹார்ட் ஃபெல்ட் சாரி சொல்லணும். அண்ட் தேங்க்யூ இன்ஃபினிட்டி. எவ்வளோ எனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு தெரியல. மேபி அந்த இடத்துல தான் எல்லாரும் டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க வெளியில. இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு அப்படி சொல்லிட்டு. சாரி தான்.
சாரி. வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. ஓகே. இன்னொரு விஷயம் அதிகமா கேட்கப்பட்டது என்னன்னா, வியானாக்கு பிஆர் டீம் இருக்காங்களா? கன்ஃபார்மா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஓகே இவங்களும் உள்ள அத பத்தி பேசுறாங்க. எவ்வளவு அமௌண்ட்ன்றதெல்லாம் பேசுறாங்க. அப்ப இவங்களும் பிஆர் வச்சு தான் போயிருப்பாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஓகே. இப்ப என்னன்னா, நான் போறேன் அப்படின்னும்போது எனக்கு பெருசா ஃபேன் ஃபாலோயிங் இல்ல. ம். பிஆர் டீம் ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் இப்படி இருந்தா அத ப்ரமோட் பண்ணுவாங்கன்னு தெரியும். என்கொயர் பண்ணேன். ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. என்னோட பேமெண்ட்டோட எக்ஸ்பென்சிவா இருந்ததுனால, நம்மளுக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ போலாம். இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். அனுப்பி விட்டாங்கன்னா வெளியில வந்துரலாம். ஓகே. அப்படின்ட்டு தான். பட் நான் என்கொயர் பண்ணேன். பட் நான் வைக்கல. அப்படி வச்சிருந்தா என்னோட பேஜ்ல என்னுடைய ஒரிஜினல் பேஜ்ல நெறைய விஷயம் லைக் நான் என்னோட ஹைலைட் மூமெண்ட்ஸ், நான் அப்ரிசியேஷன் வாங்குனதுன்னு என் பேஜ்ல எதுவுமே இல்ல. ஓகே. நான் விட்டுட்டு போனதுல ஒரு 4 சாரி போஸ்ட், கொலாப் போஸ்ட் அவ்வளோதான் இருக்கு. தாண்டி அப்ப கூட யோசிக்கிறேன். மக்களே எவ்வளோ நெனச்சீங்க என் பேஜ பாருங்க. பிஆர் டீம் இருந்தா பாமா இருக்கு அந்த பேஜ். ஒரு ஹைலைட்ஸ் அவங்க பண்ண ஒரு விஷயமுமே லைக் அவங்களோட ஒரிஜினல் பேஜ்ல லைக் சூப்பரா எடிட் பண்ணி செம்மையா போட்டிருக்காங்க. பட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ஃபேன்ஸ். லைக் தே மேட் மீ அவ்ளோ ஃபேன் பேஜஸ் எனக்கு யாருங்க நீங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் பிஆர் வச்சிருந்தா கூட நான் எவ்வளோ ப்ரொமோட் ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல. எதுவுமே வைக்காம ஸ்டில் டுடே எனக்காக நான் எவிக்ட் ஆனதுக்கு ட்விட்டர்ல இப்போ வரைக்கும் ஏன் எவிக்ட் பண்ணீங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ. பிஆர் எல்லாம் இல்ல. ஓகே. அண்ட் இன்னைக்கு இப்போ காலையில வந்த கமெண்ட் விடிய விடிய அழுத மாதிரி இருக்கு ஃபேஸ் பார்த்தா. அழுதுனான்னு இல்ல. பட் நான் ஒரு மாதிரி லைக் எனக்கு எவிக்ட் ஆனது எவிக்ட் ஆயிருக்க கூடாது. எனக்கு ஆற வரைக்கும் ஐ வாஸ் சோ ஸ்ட்ராங். ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ? என்ன ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் நானு. நான் என் ரூம்குள்ள தான் இருந்தேன். லிட்டரலி ஐ காட் ஆக்னி. எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி கொஞ்சம் ஏதாவது ஆனாலே எனக்கு பிம்பிள்ஸ் வந்து அப்படி வரும். ஓகேவா? அழுதேன்னா நான் அழுகலாம் இல்ல. ஏதோ ஒரு விதத்துல அம்மாவ ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேனோன்ற அந்த ஒரு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டா இருந்துட்டே இருக்கு. இப்ப நான் வந்து நார்மலா இருந்தேன்னா இப்படிலாம் இல்ல. இப்ப நீங்க உள்ள ஒரு இரிட்டேட்டிங் வியானாவ பார்த்திருப்பீங்கல்ல. பேசுவேன்ல அப்படிதான் லைக் ஒரு மாதிரி பேசியிருப்பேன். ஹைப்பர் சொல்லலாமா? ஹைப்பரா லைக் ஒரு மாதிரி அந்த மாதிரி இருந்திருப்பேன். பட் இப்போ ஐம் நாட் தட் ஓகே வித் மை லைக் திங்ஸ் ஹேப்பன்ட் அரவுண்ட் மீ. அதனால கொஞ்சம் உட்காந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் அழகா சொல்லுங்க சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. கண்டிப்பா இப்ப நீங்க வைல்ட் கார்டா போனா இதெல்லாம் நான் சார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இப்ப அந்த கில்ட்டையும் நம்ம மாத்தணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கும் இல்லையா? சோ அப்பனா என்னென்ன பண்ணுவீங்க? லைக் I'll play the game what I did before. I'll question people. நான் ஒரு பாயிண்ட்ல வந்து கொஸ்டின் பண்றதை ஸ்டாப் பண்றேன். பிகாஸ் they became close to meன்றதுனால. அப்படி இல்லாம அவங்க அழகா விளையாடி இருக்காங்க. நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அண்ட் நிறைய விஷயம் கிளாரிஃபை இப்ப நான் வெளியில யார்கிட்ட கிளாரிஃபை பண்ணுவீங்க? அல்ல நான் சொல்லுவேன் நேம் அந்த நேம் அல்ல 4-5 பேர்கிட்ட. பட் இப்போ நான் வெளியில கேமை விட்டு வந்துட்டேன். இப்போ நான் அதை கிளாரிஃபை பண்ணா அது இட்ஸ் லைக் ரியாலிட்டி ஆஃப் லைஃப்ல இருக்கும். ஒருவேளை நான் ரீஎன்ட்ரி கொடுத்து கேம்குள்ள அனுப்புனாங்கன்னா 4-5 பேர்கிட்ட எப்படிப்பா நீங்க எப்படிலாம் இருக்கீங்களேன்னு கேட்கணும். அது மட்டும்தான். அப்புறம் யார் என்ன பண்ணாலும் வாங்க இருக்கவங்க எல்லாருக்கும் அப்படின்ட்டு. என்னது இது வார்னிங் மாதிரி இருக்கு? யாருக்கு இந்த வார்னிங்? யாருக்கும் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்குலாம் இல்ல. நான் யாருமே நினைக்கலையே. ரொம்ப க்ளோஸா நினைச்ச few people. ஓகே. அவங்களுக்கு. எஸ். யார் ரொம்ப டிராமா பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் வெளியே தெரியாம இருக்கு மக்களுக்கு? இன்னும் அவங்களோட ஃபேக்னஸ் வெளியே அவ்வளவா தெரியல. விக்ரம் அண்ணா. ஓகே. சீரியஸ்லி நான் ரொம்ப பியூர் ஹார்ட்டடான ஒரு நினைச்சேன். மேபி அவங்க அப்படி இருக்கலாம். ரொம்ப 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 லைக் கனெக்டடா ரொம்ப பியூரான ஒரு சோலா இருக்கலாம். கேமுக்காக அப்படி இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் ஆகுது. ஓகே. அரோரா கனியெல்லாம் உள்ள இருக்கும்போது இந்த பொண்ணை ஏன் வெளியே அனுப்பிச்சீங்க? ஏன்னா இப்ப இவங்க உள்ள இருக்காங்க, நான் வெளியே வந்துட்டேன். என்னை விட அவங்க வெளியே போக டிசர்விங் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? கனி ஓகே. கனி வெளியில வரலாம். ஆனா அரோரா இப்போ நல்லா விளையாடுறாங்க. ஆக்சுவலி அரோரா ஸ்மார்ட், ஸ்வீட், இன்டெலிஜென்ட் எல்லாமே. ஷீ இஸ் a mixed of everything. அரோரா உள்ள இருக்கிறதுக்கான டிசர்விங். ஆனா கனி கனியில எப்பயோ வந்திருக்கலாமோன்னு தோணுது. ஓகே. அப்புறம் பிரவீன்ராஜ் உள்ள இருந்திருக்கணும். இப்ப இருக்கிற கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு பிரவீன்ராஜ் அவங்கள யோசிச்சா he லைக் ரொம்ப 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 டிசர்வ்ட்
டு பி To be இன்சைட் த ஹவுஸ். ஓகே. ரவீந்திர ஜனகர். ஓகே. வியானாவோட ரியல் நேம் என்ன? வியானாவோட பாய் ஃப்ரெண்ட் யார்? அதெல்லாம் வந்து அந்த இவரா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இப்போதைக்கு இல்ல. ம். ஓகேவா? ஆ. ஃபியூச்சர்ல வந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன். ஆ. இப்போதைக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல. அப்புறம் அந்த நேம்க்கு ஆக்சுவலி ஒரு வீடியோ கூட ஷேர் ஆச்சு. உங்களோட ஆடிஷன் வீடியோன்னு நினைக்கிறேன். ஓகே. என்னோட ரியல் நேம் வந்து ரஷிதா. ம். ஸ்கிரீனுக்காக வியானான். ம். இப்போ அப்படி பார்க்க போனா மோஸ்ட் ஆஃப் த செலிபிரிட்டிஸ்க்கு ஒரு ரியல் நேம் ஒன்று, ஸ்க்ரீன் நேம் ஒன்று இருக்கும். ம். அப்படி பார்க்க போயிட்டு ஒரு படம் ஒன்று ஒரு படம் ஒன்று இது ஒன்று பண்ணும்போது ஹாரோஸ்கோப் பார்த்து பேர் மாற்றணும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்காக சொன்னாங்க. அவங்க சூஸ் பண்ணி கொடுத்த பேர்ல நான் இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே சொல்றேனே என்னோட ரியல் நேம் வேற. திஸ் இஸ் மை ஸ்க்ரீன் நேம். ஓகே. அவ்வளவுதான். ஓகே. உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கலாம் டாப் 3ல இருப்பாங்கன்னா யார்? வினோத் அண்ணா. வினோத் அண்ணனை பத்தி சொல்லி ஆகணும். டிரான்ஸ்பேரண்டான ஒரு பர்சன். என்னதான் கோவப்பட்டாலும் என்னதான் திட்டினாலும் நான் என்ன போய் சண்டை போட்டாலும் கொஞ்ச நேரத்துல வந்து என்கிட்ட பேசிடுவாரு. நான் என்ன வினோத் அண்ணனை உள்ள பார்த்தனோ அதே வினோத் அண்ணனை தான் வெளியில வந்து நான் பார்த்த வீடியோஸ் இருக்கட்டும், நான் பார்த்த கொஞ்சம் ஒரு 2 எபிசோட்ஸ் இருக்கட்டும், இஸ் பீங் த சேம் பர்சன். பின்னாடி பேசுறதோ இல்ல ஒருத்தவங்களை புல் பண்ணி கேம் விளையாடுறதோ, அது இனிஷியலா ஒன்று பண்ணாரு. பட் கரெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல. ஓகே. அமித் வாஸ் லைக் ஜெம். ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் ஒரு சோல் அந்த உலகத்துல அப்படின்னா அமித் அவங்க. ஓகே. டாப் 3ல யார் வருவாங்கன்னா வினோத் அண்ணா, அமித். ஐ விஷ் அமித் வாண்ட் டு கம். அமித் வரணும் அப்படின்னு என்னோட விஷ். இப்போ இருக்க சினாரியோஸ்லாம் வச்சு பார்த்தா மேபி டாப் 3 மட்டும் சொல்லிக்கிறேன். வினோத் அண்ணா, பாரு இல்லைன்னா திவ்யா. இந்த 3 பேர் வருவாங்களோன்னு என்னோட தாட். ஆனா டைட்டில் வேணா வினோத் அண்ணா தான் இருப்பாங்கன்னு ஒரு ப்ரெடிக்ஷன். வைல்ட் கார்டா போனோம். ஓகே. போனோம். போனா யார் ஃபர்ஸ்ட் டார்கெட்? ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிலாம் யாரும் இல்லை. கொஞ்சம் விஷயம் கேட்கணும். ஏன் எப்படி பண்ணீங்க அப்படின்னா சுபிக்ஷாகிட்ட கேட்கணும், விக்ரம் அண்ணாட்ட கேட்கணும். பிகாஸ் நான் பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ண பீப்புள் இவங்கெல்லாம். ஆக்சுவலி விக்ரம், கனி அண்ட் எஃப்ஜே அவங்க 3 பேரோட கான்வர்சேஷன்ல கூட பேசிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்களோ வியானா அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க பழகின எல்லாருமே பின்னாடி பேசிட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா? மேபி எனக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் நான் வந்து வீக்கஸ்ட் பிளேயர்னு என்ன ஃபீல் பண்ண வச்சாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இவங்களுக்குலாம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரா இருந்திருக்கேனோ அப்படின்ட்டு எனக்கு. கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வைல்ட் கார்டா போங்க. போனா ஆக்சுவலி ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்லயுமே அதான் அதிகமா பார்க்க முடிஞ்சது. ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ட், அன்ஃபேரான எவிக்ஷன் அப்படின்றது. அண்ட் உங்களோட ஃபியூச்சர் கரியருக்குமே வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you so much for your time. Thank you. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.